தமிழ்நாட்டு மக்கள் காலையில தூங்கி கண் விழிச்சு பார்த்தா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள்கடத்தல், சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், ரவுடியிசம், கட்ட பஞ்சாயத்து, ஆள்கடத்தல், வழிப்பறி, இன்னும் எண்ணற்ற தினந்தோறும் இந்த ஆட்சியில நடந்து கொண்டிருப்பது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பள்ளிக்கு சென்ற ஆசிரியைய கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது இன்னைக்கு நேத்து நடக்கல, தொடர்ந்து இந்த ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் பக்கத்துல ஒரு கிராமத்துல காதலிக்க மறுத்த ஒரு ஆசிரியை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அண்மையில போன வாரம் ராமேஸ்வரத்துல பள்ளி மாணவி சீருடையில கொலை செய்யப்பட்டார் காதலிக்க மறுத்ததற்காக. இப்போ பாபநாசத்தில் தஞ்சை மாவட்டம் மாரியம்மன் கோவில் அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஜீரோ. ரொம்ப கொடுமையான ஒரு ஆட்சி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் முதல்வர் என்ன சொல்றாரு? சட்டம் ஒழுங்கு நான் கையில வச்சிருக்கிறேன், இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குறோம், மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் சிறப்பா இருக்கு அப்படின்னு மார்தட்டி சொல்றாரு. ஆனா இவருடைய ஆட்சியில இவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அந்த துறையில தான் இது போன்ற சம்பவங்கள் அதிகமா இருக்குது. ஒருபுறம் நம்ம தென் தமிழகத்துல பார்த்தோம்னா சாதிய ஆணவ பிரச்சனை, மாணவர்கள் கயிறை கட்டி கொண்டு அங்க என்னென்ன பிரச்சனை ஈடுபடுறாங்க, ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்ததாக பஸ்ல வச்சு வெட்டக்கூடிய சம்பவம் எந்த ஆட்சியில நடந்தது, விளையாட்டு போட்டிகளில் ஒரு மாணவர் வெற்றி பெற்றால் அவருக்கு எதிராக என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடைபெற்றது, இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் விருது வழங்குவதும், முனைவர் பட்டம் பெறுவதும், தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொள்வதுமாக அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சட்ட ஒழுங்கு என்பது தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது.